2026 சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரியில் சிவா பேசியதை தற்போது காணலாம். இது ஒரு கொள்கை புரட்சி கட்சி. இது ஏதோ ஒரு ஆள் நம்ம தாத்தா காலத்திலேருந்து வளர்த்து விடப்பட்ட கட்சி நம்ம ரத்தத்தில் ஊறி போனது. இன்னைக்கு தேர்தல் வேலை செய்கிறோம், ஜனநாயக வேலை செய்கிறோம், மக்களுக்கான தொண்டுகளை செய்கிறோம். எங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் வெற்றி பெறும், வாய்ப்பு இல்லாட்டாலும் திருப்பி இந்த இயக்கத்தில் மக்களுக்கான பணியை தொடர்ந்து செய்வோம். பணத்தால் புதுச்சேரி ஜனநாயகத்தை வாங்க முடியாது. இன்றைக்கி தலைவர் வழியில் புதுச்சேரியில் திராவிட முன்னேற்ற வெற்றி நடை போட்டுன்னு இருக்குது. நமக்கு வழிகாட்டியாக ஒரு தலைவரை கொடுத்துருக்காங்க. ஒன்றில்லாத ஆளுன்னு யாரும் நினச்சிடாதீங்க. நாங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். நீங்கள் எவ்வளோ உயரம் ஏறி நிற்கிறீங்களோ அதுக்கு மேலே ஒரு படி ஏறி நிற்போம். ஆனால் உங்களை மாதிரி இப்பயே சலசலப்பு எதுவும் காட்டிங்கன்னு நாங்கள் இருக்க மாட்டோம். நாங்கள் ஏதோ புதுசாக இன்றைக்கி தேர்தல் சந்திச்சல உன் கூட நிற்கிறவங்க, உங்க கூட தேர்தல் பண்ணுறாங்க எல்லாரும் இந்த தேர்தலுக்கு வந்தவங்க, இனிமேல் தேர்தலை சந்திக்க போகிறாங்க. நாங்கள் பல தேர்தல் பார்த்தவங்க, புதுச்சேரி மக்களை அறிஞ்சவங்க. புதுச்சேரி மக்கள் வாக்களித்த மக்களுக்கு விசுவாசமாக இருப்பாங்களாம் பார்ப்பாங்க. இந்த தொகுதி மக்களுக்கு அங்கே வேலை செய்வாங்களாம் பார்ப்பாங்க. 30 தொகுதி வெற்றி பெற தயாராக இருக்கணும். அதனால் எங்களுடைய கூட்டணி தோழர்களை எப்போதும் நாங்கள் நன்றியோடும் வணக்கத்தோடும் வைத்துக்கொள்ள விரும்புகிறோம். இருந்தாலும் எங்கள் தலைவர் சொன்னார்னு சொல்லக்கூடிய கூட்டணிகளுக்கு அந்த தொகுதியில் விட்டு கொடுத்து அவங்கள வெற்றி பெறுவதற்கு நாங்கள் பாடுபடுவோம்.